இந்தியா அமெரிக்காவுடன் முதல் நீண்டகால எல்பிஜி இறக்குமதி ஒப்பந்தம் கையெழுத்து. இந்தியா திரவ பெட்ரோலிய எரிவாயுவை எல்பிஜி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்ய தனது முதல் நீண்டகால ஒப்பந்தத்தை பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளின் மீது இருந்த பாரம்பரிய சார்பிலிருந்து விலகி அமெரிக்காவுடன் ஏற்பட்டு வரும் வர்த்தக பதட்டத்தை குறைப்பதற்கான முக்கியமான முடிவு இது என்று பார்க்கப்படுகிறது. பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி திங்கட்கிழமை அறிவித்ததாவது: அரசு நிறுவனங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 2.2 மில்லியன் டன் அளவில் எல்பிஜி இறக்குமதி செய்வதற்கான ஒரு வருட நீண்டகால ஒப்பந்தத்தை 2026 ஒப்பந்த ஆண்டிற்காக முடித்துள்ளன. இது இந்தியாவின் ஆண்டுதோறும் இறக்குமதி செய்யும் எல்பிஜி அளவின் சுமார் 10% ஆகும். இந்த எரிவாயு அமெரிக்காவின் கல்ஃப் கோஸ்ட் பகுதிகளிலிருந்து பெறப்படும். இந்திய மக்களுக்கு பாதுகாப்பான மலிவு விலையில் எல்பிஜி வழங்க நாம் எங்கள் ஆதாரங்களை பல்வேறு நாடுகளுக்கு விரிவுபடுத்தி வருகிறோம் என்று பூரி சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளை இந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் ஆகிய அரசு நிறுவனங்கள் அமெரிக்க உற்பத்தியாளர்களுடன் முன்னெடுத்தன. இந்த ஒப்பந்தத்துக்கான டெண்டரை இந்தியா நவம்பர் 13ஆம் தேதி செவ்ரான், பிலிப்ஸ் 66, டோட்டல் எனர்ஜீஸ் ஆகியவற்றுக்கு வழங்கியிருந்தது. இந்த ஒப்பந்தங்கள் மவுண்ட் பெல்வியூ விலைகளின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தேவையானால் 4 சரக்குகளில் ஒன்றை அமெரிக்காவுக்கு வெளியே உள்ள பிற நாடுகளிலிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த முன்னேற்றம் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான உயர்ந்து வரும் வர்த்தக பதட்டங்களின் மத்தியில் உருவாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 2025 ஆகஸ்டில் இந்திய பொருட்களுக்கு 50% சுங்க வரி விதித்தார். இதில் இந்தியாவின் ரஷ்ய எண்ணெய் கொள்முதல் தொடர்பான 25% கூடுதல் வரியும் சேர்க்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் $45.8 பில்லியன் இருந்த அமெரிக்காவுடனான வர்த்தக மேற்பரப்பை குறைப்பதற்கான முயற்சிகளிலும் இந்தியா ஈடுபட்டுள்ளது. இந்தியா தற்போது 31 மில்லியன் டன் எல்பிஜி பயன்பாட்டில் சுமார் 65% இறக்குமதி செய்கிறது. இதில் சுமார் 90% யுஏஇ, கத்தார், குவைத், சவுதி அரேபியா போன்ற மத்திய கிழக்கு நாடுகளுடன் உள்ள நீண்டகால ஒப்பந்தங்களிலிருந்து வருகிறது. இந்தியா தனது இறக்குமதி ஆதாரங்களை திசை திருப்புவதாக அறிவித்த பிறகு சவுதி அராம்கோ நவம்பர் மாத புரோப்பேன் மற்றும் பியூட்டேன் விலை டன் ஒன்றுக்கு முறையே $475 மற்றும் $460 குறைத்தது. இது 2023 ஆகஸ்டுக்கு பிறகு மிக குறைந்த விலையாகும். உலகளாவிய எல்பிஜி விலைகள் கடந்த ஆண்டு 60% அதிகரித்த போதும் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் உஜ்வாலா பயனாளர்கள் ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் 500 முதல் 550 மட்டுமே செலுத்தும்படி அரசு சுமார் ரூபாய் 40,000 கோடியை அதிகமாக சலுகை வழங்கியதாக பூரி குறிப்பிட்டுள்ளார்.